தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடி கேட்கும்போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை எடுத்துக்காட்டா சொன்னாங்க. இன்னைக்கு அதுல வரலாற்று மிகுந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு சொல்லி வந்திருக்கு. அதிமுக காவல்துறை சிறப்பா செயல்பட்டிருக்கு அப்படின்னு கருத்துக்கள். அதிமுக காவல்துறை தவறு நடந்தது அவங்களோட ஆட்சி காலத்துல. அந்த வழக்குல தானே சார் புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயரையும் படித்த கல்லூரியையும் வெளியில சொன்னாங்க. அது ஒரு உயர்ந்த அதிகாரி சூப்பரண்டா போலீஸ் சொன்னாரா இல்லையா? நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு பெண்ணு, நான் ஒரு புகார் கொடுக்கறேன், நீங்க அதையே வெளியில சொன்னீங்கன்னா மற்ற பெண்கள் யாரு புகார் கொடுக்க வருவாங்க? இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல். அதுல அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்புல தான் போட்டு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த மக்கள், ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்ற செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு கொடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.